Hello viewers, welcome back to HRN Vlogs. Last time நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷா யோகா சென்டர். அந்த vlog உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில இன்னைக்கு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போற நெக்ஸ்ட் பிளேஸ் ஏர்வாடி. ஏர்வாடின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அங்க இருக்கிற ஃபேமஸ் தர்கா. Ibrahim Badusha. Ramanathapuram ராஜா சேதுபதியுடைய குஷ்டரோகமாக இருந்தாங்க. குஷ்டரோகமாக இருந்த நேரத்தில் இங்கே வந்து மாறாத குஷ்டரோகம் இங்கே வந்ததுனால அவுளியாக்களுடைய துவாபரகத்துக்கு கொண்டு அவங்களுக்கு அந்த குஷ்டரோகம் மாறிடுச்சு. அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தப்போ குழந்தை பாக்கியமும் அதே மாதிரி வந்து கேட்டப்போ அதுவும் அவங்களுடைய துவாபரகத்துக்கு கொண்டு கிடச்சிருச்சு. அதனால் 6666 ஏக்கர் இவங்க பேரில் வந்து அந்த ராஜா எழுதி கொடுத்தாங்க. அவங்களுடைய பேரை பிள்ளைங்க தான் நாங்கள் இங்கே ஒரு 350 ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுக்கு தான் இங்கே வந்து எல்லா மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட முடியும். அவங்க வந்து நல்ல பெரிய ஆண்டவர்னு சொல்லுவாங்க. அவங்க இப்ராஹிம் பாதுஷா. அவங்க வந்து மதினாவிலேருந்து வந்தவங்க. மதினாவிலேருந்து எங்கள் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கனவு காமிச்சு அவங்க இங்கே தீனுக்காக இங்கே வந்தாங்க. வந்து இங்கேயே ஷஹீத் ஆகிட்டாங்க. 800 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க வந்து ஷஹீத் ஆகி. அப்புறம் 800 வருஷமாக எதுவும் தெரியாது. 400 வருஷம் கழித்து தான் வந்து இவங்களுக்கு அந்த கனவுல காமிச்சாங்க. அவங்க இந்த கனவுல காமிச்சு இந்த மாதிரி நான் இங்கே வந்து ஷஹீதாக இருக்கேன், இங்கே வந்து நிறைய அதிசயங்கள் இருக்குது, நான் இங்கே வந்து மக்களால் நான் வந்து ரொம்ப வந்து மதிக்கப்படுவேன், என்னுடைய புகழ் எல்லா இடத்துக்கும் பரவும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ உலக அளவில் அவங்களுடைய புகழ் பரவி இருக்குது. எவ்வளவோ டாக்டரால் கைவிடப்பட்டவங்க, அப்புறம் மனநோயாளிகள், மென்டலி டிசேபிள், அந்த மாதிரி எல்லாருக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. இது ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட் இது நல்லபடியாக நடந்துச்சு. ஏர்வாடி தர்கானா என்ன ஃபேமஸ்ன்னு கேட்குறீங்களா? மென்டலி டிஸார்டர்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இங்கே வந்து தான் தங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போகிறாங்க. டாக்டரால் கைவிடப்பட்ட எத்தனையோ பேர் இங்கே வந்து சரியாயிட்டு போயிருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் யாரோட கலருன்னு கேட்டிங்கன்னா சுல்தான் சயீத் இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷாவோட கலரை, அதாவது மதீனாவை இதுக்கு முன்னாடி ஆண்டிகிட்டு வந்தவர்னு சொல்கிறாங்க. கைஸ், மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இதுக்கெல்லாம் சார்ஜஸ் இருக்குது. அதாவது போர்வையை போற்றி ஊதி விடுறதுக்கு 200 ரூபாயும், விளக்கு வைக்கிறதுக்கு 500 ரூபாயும், புறா விடுறதுக்கு 800 ரூபாயும் அவங்க பப்ளிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ கைஸ், பிரச்சனையோட போகிறவங்க வெறும் கையை வீசிட்டு போகாதீங்க, கொஞ்சம் கையில் கேஷும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் ஹெவன் ரைடர்ஸ் டெலிகிரேஸ்.